வள்ளி அப்படிங்கிற ஒரு பொண்ணு வந்து இருக்கா. இவளோட சின்ன வயசுல அவங்க தம்பி பிறந்தப்பவே அவங்க அம்மா வந்து அந்த பிரசவத்திலேயே இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இவளையும் அவன் தம்பியும் அவங்க அப்பா தான் பார்த்துக்கிறாரு. சில நேரத்தில் அவங்க அப்பா ஒர்க் போகிறப்ப அவள் தம்பியை பார்த்துக்க கூட ஆள் இல்லாமல் வள்ளி தான் அவனை வந்து அம்மா மாதிரி வளர்த்திட்டு இருக்கா. வள்ளிக்கு இப்போ கௌதம் அப்படிங்கிற ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். 2 பேரும் சின்ன வயசுலேருந்து ரொம்ப க்ளோஸ். இப்போ 2 பேரும் சப்போட்டா பழம் சாப்பிட்டு அங்கே ஒரு குழி தோண்டி வந்து அதை புதைச்சி வைக்கிறப்ப அங்கே வந்து அம்மா இதை ஆடு மாடு மேயாமல் பார்த்துக்கணும், தண்ணி ஊற்றணும், இதெல்லாம் யார் பண்ணுவா, தேவையாமா இதெல்லாம் உனக்கு அப்படி சொல்லி கேட்குறப்ப வள்ளி வந்து இது கண்டிப்பாக வளரும் அப்படி சொல்லி சொல்கிறா. அதுக்கப்புறம் இவங்க ஃப்ரெண்ட்ஷிப் இப்படியே சூப்பராக போயிட்டு இருந்தப்ப திடீர்னு அவங்க அப்பா வந்து அமெரிக்கா போகிறோம் அப்படி சொல்லிடுவாரு. வள்ளியுமே கௌதம் லாஸ்ட்டாக ஒரு முறை பார்க்கலாம் அப்படி சொல்லி ட்ரை பண்ணுறப்ப பட் வள்ளினால பார்க்கவே முடியல. 2 பேரும் பிரிஞ்சு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 12 வருஷம் கழிச்சு இன்னுமே கௌதம நினைச்சிட்டு வள்ளி வந்து வரா. அவனோட தம்பி கிட்டுவுமே பயங்கர பெருசாயிரான். இப்போ கௌதம் வள்ளி 2 பேரும் பார்த்தா அடுத்த நாளே அன்னைக்கு சப்போட்டா மரம் ஒன்று நட்ட வச்சிருப்பாங்கல்ல, அந்த மரத்தை சர்ப்ரைஸா கூட்டிட்டு போய் காட்டணும் அப்படி சொல்லி கூட்டிட்டு போய் காட்டுறப்ப மிகப்பெரிய மரமா இருக்கு. இப்போ கரெக்டா அந்த பழக்கார அம்மா வந்து உன் மேல வச்சிருந்த காதல்ல இந்த தம்பி தான் இந்த மரத்தை இவ்வளோ பெருசா வளர்த்திருக்கு அப்படி சொல்லி சொல்றாங்க.